அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. நான் கன்னியப்பன் பேசுறேன். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நியூ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன வேலை நடக்குது, இது என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, என்ன இந்த இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, இவன் என்ன கன்னியப்பன் வந்து எல்லாம் ஆகும்னா விஸ்வகர்மா நியூ விஸ்வகர்மான்றான். எதை போட்டாலும் நியூ விஸ்வகர்மா வீடியோ போடுறான். அவனுக்கு ஏதாவது கம்பெனில இருந்து பணம் வருதா, கம்பெனில இருந்து பணம் கொடுத்தா அவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தான் உங்ககிட்ட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது இல்லைங்க. நம்மளுக்கு வந்து எதையுமே வந்து நம்மளை வந்து தாங்கி பிடிக்கிற தொழில் எதுனா, நம்மளை காப்பாற்றி விடுறவங்களை மட்டும்தான் நம்ம பெருசா முதல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பிடிச்சி வரணும். ஏன்னா நான் விவசாயில இருந்து கீழே விவசாயம் பண்ணி அடிபட்டு வளர்ந்தால்தான் நாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு மிஷின் நாங்க முதல்ல எடுத்து ஒரு கஸ்டமர் ஃபீல்டுல ஓட்ட போனாலும் நானு. ஏன்னா குமார்பட்டின்னு உங்களுக்கே தெரியும். குமார்பட்டின்னு ஒண்ணு 70,000 ரூபாய்க்கு வாங்கி உங்ககிட்ட நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 70,000 ரூபாய்க்கு வாங்கி அந்த வண்டி என்னென்ன பண்ணணும், ஒரு பஸ் ஸ்டாப்ல எடுத்து விட்டு அந்த வண்டி எத்தனை நாள் வேலை செஞ்சு வண்டி ஓடலாம் எவ்வளவு கஷ்டப்படுன்ற என்ன விஷயத்தை பொறுத்துதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு குமார்பட்டி வாங்கிட்டு ஃபீல்டு ஓடினே இருக்கும், ஏதாவது ஒன்று கட் ஆயிடும். அதை எடுத்து பஸ் ஸ்டாப் ஓடுவோம். பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே 2 நாள் அங்கேயே உட்காந்து கிடப்போம். 2 நாள் உட்காந்து அந்த வண்டி ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு வந்து திரும்பி ஓடினு வரும்போது திரும்பி ஒன்று ஃபால்ட் ஆகும். ஏன்னா அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் சரி இவ்வளோ அந்த வண்டி வாங்கி நம்மளால ஓட்ட முடியலையே, அப்படி என்னதான் வண்டி வாங்கணும்னு நினைக்கும் போதுதான் நியூ விஸ்வகர்மான ஒரு வண்டியை 3,05,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வண்டி ஒன்று எடுத்து அந்த வண்டி ஃபீல்டு ஓட்டுறோம். அந்த ஓட்டும் போதுதான் அதுல சரி ஒரு நம்மளுக்கு இந்த வண்டியில ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. எண்ணெய் எடுத்து அந்த வண்டியை எடுத்து நான் ஃபீல்டுல ஓட்டிட்டு இருக்கேன். ஓட்டினே இருக்கும்போது தான் ஒரே சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம்ல 700 மணி நேரம் டார்கெட் பண்றோம். 700 மணி நேரம் ஓட்டின உடனே தான் ஓகே இந்த வண்டி ஓட்டி நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஓடுது, நம்மளுக்கு வருமானம் வருது, இந்த வண்டி எங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனையே வைக்கல. ஏன் இந்த குமார்பட்டி வாங்குவோம் அவ்வளவு வேலை, நம்ம பழைய வண்டி வாங்கி நம்ம அவ்வளவு லோல் பண்ணோம், இந்த வண்டியில ஃபீல்டுல எனக்கு பிரச்சனையே வைக்கலையே அப்படின்னு வரும்போதுதான் சரி ஓகே இன்னொரு வண்டி எடுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வண்டி எடுக்கிறோம். அப்ப எடுத்த வண்டி அப்ப வந்ததுதான் நியூ விஸ்வகர்மா. நான் அப்ப இருந்து இப்ப வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் அனாவசியமா எந்த வீடியோவையும் வந்து வேற கம்பெனியா ஆட் பண்ணி ஒரு வீடியோவும் போட மாட்டேன். ஏன் நான் வீடியோ போட மாட்டேன்னா, உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா வந்து நியூ விஸ்வகர்மா வீடியோ போடுறான், அப்பர் வீடியோ போடுறான், அதுக்கப்புறம் குருதேஷ் தான் வீடியோ போடுறான், அதுக்கப்புறம் என்ன சொல்றது விஸ்வகர்மா வேற இண்டஸ்ட்ரி அந்த வீடியோ போடுறான். அப்படி போட்டனா கன்னியப்பன் பண்ற பேரு அங்க நினைக்காது, மதிக்கவும் மாட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்க எங்க நீங்க உங்க வண்டி உங்க மிஷினை மட்டும் வீடியோ போடுறீங்களே, எங்க மிஷின் ஏதாவது ஒன்றுன்னு சொன்னா ஏதாவது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் சொல்றேனே, நான் வேற கம்பெனி வீடியோ போட்டேன்னா இவன் வந்து எல்லா கம்பெனி வேலை செய்யறான், இவனுக்கு அங்க வருமானம் வருது, அவன் பணம் தரான் சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கீங்கல்ல அப்படின்ட்டா பேரே கேட்டுன்றதுக்காக மட்டும்தான் நியூ விஸ்வகர்மா ஒரே டார்கெட் பண்ணி அதுல மட்டும் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியாதுங்க, நான் வந்து பண்ணாத தொழில் கிடையாது. கோழி பண்ண வச்சோம், மாட்டு பண்ண வச்சோம், விவசாயம் பண்ணோம், செங்கல் சோலை போட்டோம், எல்லாத்தையும் பண்ணோம். எல்லா தொழிலும் பண்ணிட்டு கடைசியா வரும்போதுதான் நியூ விஸ்வகர்மான்ற ஒரு மிஷின் எடுத்து அதுல இருந்து வெளியே வந்ததுதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளு 12-15 பேர் வேலை செய்யற அளவுக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம்னா அந்த நியூ விஸ்வகர்மாவில் மட்டும்தான். அதனாலதான் நியூ விஸ்வகர்மாவை மட்டும்தான் நான் உங்களுக்கு டார்கெட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன். சரி வேற கம்பெனி வேலையை செய்ய மாட்டீங்களா அப்படின்னும் போது ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? விவசாயிகளுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணின்னு இருக்கோம்ல, சப்போர்ட் பண்ணதானே விவசாயம் நம்மளை மதிப்பாங்க. நீங்க மட்டும் விஸ்வகர்மா மட்டும் பாத்துட்டு இருக்கீங்களே, நாங்க வந்து வண்டியை வேற வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு கேட்கறவங்களுக்கு தான் இதை பண்ணிருக்கோம் பாருங்க. மேல தள்ளுற வண்டியை என்னால அந்த வண்டியை எடைக்கு போட்டாதான் அந்த வண்டி என்னால விற்கும். நான் எடைக்கு போட்டே ஒரு நிலைமை வருது, எனக்கு வண்டி 4 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்க முடியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலனா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதே பாருங்க, எடைக்கு போடுற மேல அள்ளி போற வண்டியை பக்கெட் ஏற்றோம். ஏன்னா மற்ற கம்பெனி வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லுங்க. அது வந்து என்ன நான் வந்து உழைச்சி அதுல வண்டியில ஃபீல்டு ஓட்டி அதுல அனுபவத்தினால விஸ்வகர்மாவை டார்கெட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இதுல நெக்ஸ்ட் வேற ஏதாவது பண்ணோம்னா எந்த வண்டியாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் பண்ணித்தரோம், பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா? அதனால இந்த வண்டி வந்து வேற கம்பெனி வண்டிக்கு நம்ம டோக்கன் ரெடி பண்றோம். அதோட வேற பழைய வண்டிலாம் வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா போது நான் அப்படிங்க காட்டுறேன், உங்ககிட்ட வீடியோ எதுவும் காட்டுறேன். நிறைய வண்டி எல்லா வண்டியும் பார்த்துட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு மெயினா வந்து நியூ விஸ்வகர்மா, வேற ஒன்றும் கிடையாது. நான் மொத்தம் வந்து 3-4 வண்டி வாங்கியிருப்போம். 4 வண்டி வாங்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியா போயிட்டு நம்ம ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போட்டணும். நம்ம ஓட்டலாம் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் நான் ஓட்டலைங்க. விழுப்புரம் மாவட்டம், தஞ்சாவூர், அரியலூர், திருச்சி, தூத்துக்குடி, எங்க போனோமோ எல்லா ஏரியாவும் போய் நான் வண்டி ஓட்டினேன். ஓகேங்களா? அங்கெல்லாம் வண்டி ஓட்டி தான் இன்னைக்கு வந்து நியூ விஸ்வகர்மான்ற ஒரு சர்வீஸ் சென்டரை உருவாக்கி இங்க வச்சிருக்கேன். சரி வண்டி பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே, எதுக்கு நாம மட்டும் இந்த மைண்ட் செட்ல வச்சிருக்கணும்? நாம மட்டும் மைண்ட் செட்ல இந்த வண்டி பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நாம மட்டும் ஓட்டி சம்பாதிக்க கூடாதா, கண்டிப்பா 5 வண்டி கூட வாங்கி வச்சு ஊரா ஓட்டக்கூடாதா அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தா நம்ம சத்தியமா வளர மாட்டோம். அப்படியே அடிமட்டத்துல தான் இருப்போம். புரியுதுங்களா? நான் அதனாலதான் வீடியோ அப்டேட்டே பண்ணேன்.
சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லும், நமக்கு பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வீடியோவா நாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன்னொன்னு இந்த ஃபீல்டுக்கு இப்படி ஓட்டலாம் சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணுங்க. சரிங்க, நீங்க நியூ ஷோரூமாக அப்படி என்னதான் உருவாக்கி வச்சிருக்கீங்க, அப்படி என்னதான் வேலை நடக்குதுன்னு கேட்கும்போது பாருங்க, இப்ப நம்ம வந்து உருவாக்கிறது நியூ ஷோரூமா வேறாக சர்வீஸ் சென்டர், நியூ ஷோரூமா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். சேல்ஸ்ன்றது வந்து கஸ்டமர் வந்து நீங்க எல்லா வீடியோ போறீங்க, ஏன் நீங்க வண்டி வாங்கி தரக்கூடாதுன்றவங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். அதோட பழைய வண்டி வேணுன்றவங்களும் பழைய வண்டி எடுத்துறேன். இதனாலதான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் போட்டிருக்கோம். இப்ப வந்து உருவாக்கிறது பெரிய ஷெட்டே போட்டிருக்கோம். இப்ப வர கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா, வரும்போது ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மளை கேட்கற ஒரே விஷயமா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து வண்டி நிறைய வண்டி நிறுத்துறீங்க, வேலை செய்யறது சின்ன இடமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் இப்ப நான் போட்டு ஷெட் வந்து ஃபுல்லாவே உள்ள ஒரு 5 வண்டி வேலை செய்ய முடியும். நம்ம வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒரு 12 பேர் வேலை செய்யறாங்க பசங்க. 12 பேரும் வந்து ஒரு கரெக்டா ஒரு நிழல்ல வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ஷெட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த ஷெட்ல வந்து வண்டி ஒரு 6 வண்டி உள்ள வச்சு நிறுத்தலாம், நிறுத்தி நம்ம வேலை செய்யலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்பேர் வந்து இங்க போனா எல்லா ஸ்பேரும் கிடைக்குமான்ற நினைக்கிறாங்க. அந்த ஸ்பேரு நம்ம சர்வீஸ் சென்டர்ல எல்லாமே இருக்குங்க. அதனால நீங்க வந்து அங்க போனா இந்த ஸ்பேர் கிடைச்சி அந்த வண்டி நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் போனா நாங்களே அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேரும் ஒவ்வொரு ஷாப்டும் நாங்களே எல்லா வண்டிக்கு தேவையானது ஒவ்வொரு கிராப் அதுல என்னென்ன ஃபால்ட் வருமோ எல்லாம் நாங்களே தயாரிச்சிடறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போடுறோம். இப்போ நம்ம போய் வேற கம்பெனியில் போய் பாக்ஸ் கேட்க முடியுமா? இப்போ வேற கம்பெனில நம்ம வேற கம்பெனி பாக்ஸ் பண்ணணும், அந்த பாக்ஸை தூக்கி ஏற்றணும். அந்த பாக்ஸை தூக்கி நியூ ஷோரூமோட பாக்ஸை தூக்கி வேற பாக்ஸ் ஏற்றுறது அது கிராஸ் பண்ணி அவள நியூ ஷோரூம் பேர் கிடைக்கிறோம் இல்லையா? நம்ம யாருக்கா இருந்தாலும் ஒரு கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் பாக்ஸை நாங்களே உருவாக்குறோம். ஏன்னா தேவையில்லாம வேற அந்த கம்பெனியோட பாக்ஸ் இந்த கம்பெனிக்கு ஏற்றக்கூடாது, ஏத்தனா வந்து ஏதாவது பிரச்சனை வரும். அவன் என்ன நினைப்பான், கன்னியை பண்றவர் வந்து நம்ம வண்டி வீடியோ போட்டு என் பாக்ஸை தூக்கி வேற வண்டிக்கு ஏத்துறாரு அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக நாமளே தயாரிச்சுதான் பாக்ஸ் ஏத்திக்கிறேங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம பஞ்சாப்ல இருந்து எடுத்தா எனக்கு ஒரு 10,000 கம்மியா வரும், எடுத்து உங்ககிட்ட 10,000 அதிக வச்சு கொண்டு தான் விற்கலாம். நம்ம ஏன் அப்படி பண்ணல? அதனால அந்த நியூ ஷோரூம் பாக்ஸை தூக்கி நான் வேற கம்பெனில ஏற்றிடக்கூடாது. ஏத்தனா அந்த விஷயம் அந்த கம்பெனிக்காரன் நினைப்பாங்க, என் பாக்ஸை இங்க வந்து வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு ஏற்றி விடுறாங்களே அப்படியே ஒரு எண்ணம் வந்துடுறதுக்காக தான் 10,000 அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பொருள் வாங்கி இங்கே செய்யறேங்க. செஞ்சு அந்த கஸ்டமருக்கு திருப்தியா பண்ணி தரோம். கஸ்டமரை பொறுத்தளவுக்கு எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் இந்த பாக்ஸ் நான் ரெடி பண்ணி தர வண்டியில எதுவும் இருந்தாலும் எந்த குறையா இருந்தாலும் எனக்கு அடிப்படி அப்டேட் பண்ணுங்க. ஏன் அந்த அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, பாக்ஸ் ஏற்றி விட்ட வண்டி ஒரு கஸ்டமரும் திரும்பி போன் பண்ணல. போன் பண்ணி இது இப்படி ஆகுதுன்னு அது அப்படி ஆகுதுன்னு கூட சொல்லல. அவங்களுக்கு கரெக்டா ஓடுதுன்றதுனால சொல்ல மாட்டாங்களா என்னன்னு தெரியல. நல்லா ஓடலாம்னு சொல்லுங்க, நல்லா ஓடலாம்னு சொல்லுங்க. நல்லா ஓடலன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பாக்ஸ் ஏற்றுறவங்களுக்கு அதை கரெக்ஷன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயத்த செய்யும் போது வந்து நம்ம அப்படியே மைனூட்டா செஞ்சு மைனூட்டா ஏற்ற முடியாது இல்லையா? ஏற்றிட்டா அப்புறம் நம்ம விஞ்ஞானி ஃபுல்லா எல்லாம் இங்க வந்துருவாங்களே. அதனால நம்ம எந்த தப்பா இருந்தாலும் அதுல எனக்கு குறையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை வந்து திருப்தியா மாத்தி கொடுக்குறேன். மாத்தி கொடுத்தனாலும் அதுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட்டா நான் கொண்டு போக முடியும். ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, சரி ரோப்பாண்டில் வந்து எனக்கு பின்பக்கம் சுத்தத்துக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு, அதனால வேற சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். ஒரு கஸ்டமர் சொன்னதால தான் நான் செஞ்சோம். சரி, அந்த ரோப்பாண்டில் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அடுத்து இந்த வலசுமணியை வந்து உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல நல்ல பேர் போன கம்பெனி. ஃபர்ஸ்ட் வந்து வலசுமணி தான் வந்து விவசாயத்தை காப்பாத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நியூ சுகர் மாட்டது இப்போ வந்தது வலசுமணின்றது இருக்கும்போது தான் ஒரு சொல்றேன், அன்னைக்கு அறுத்து கையால அறுத்து எடுத்து போயிட்டு ரோட்ல கொட்டி டிராக்டரை பொண அடிக்கிறவங்க அடிச்சு கையால தூத்தி அதை கொண்டு வந்த கஷ்டம் விவசாயிகளுக்கு தான் தெரியும். அதை தடுக்கிற விதமா தான் வலசுமணின்னு ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. உருவாக்கி குமார்பட்டியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாம் தமிழ் ஆளுங்க, நம்ம ஆளுங்க பண்ணதாவது நல்லா திறமையா பண்ணாங்க. பண்ணதுல ஒரே பட்சம் வலசுமணி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப எனக்கு வந்து இப்ப சைட்ல பக்கெட்ல வந்து அள்ளி போடுறது சிக்கலா இருக்கு, எல்லாம் மேலதான் அள்ளி போட்டுட்டு இருக்கோம். சைட்ல அள்ளி போடுறது இருந்தா எல்லாருக்குமே ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, ஏன்னா நான் மேல அள்ளி போற வண்டினே, இப்ப நான் வாங்கும்போது 6 லட்சத்துக்கு வண்டி வாங்கினேன், இப்ப நான் எப்படி நான் இந்த வண்டி நான் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படித்தானே கேட்கறாங்க. நான் 6 லட்சத்துக்கு வண்டி வாங்கினேன், இந்த வண்டி என்னால ஓட்டவே முடியலன்றவங்களுக்கு நம்ம பண்ண போறது அது பக்கெட் ஏற்றுறோம். பக்கெட் இந்த கஸ்டமருக்கு பக்கெட் ஏற்றுறோம், இந்த இவருக்கு நம்ம பக்கெட் ஏற்றுறோம். இவர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து நம்ம சர்வீஸ் சென்டர்ல விட்டுருக்காரு. அதனால இவருக்கு நம்ம ஒரு பக்கெட் நம்ம சரி சிறப்பாக பண்ணி கொடுத்துறதுக்காக பக்கெட் ஏற்ற வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த ஷெட்டு வந்து போட்டது காரணம் வந்து நம்மகிட்ட வேலை செய்யற பசங்க தோன்றக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம வேலை செய்யற பசங்க நம்ம கிட்ட கரெக்டா இருந்தா மட்டும் தான் நாம நல்லா இருக்க முடியும். அதனால ஒரு நெல்ல வேலை செய்யணுன்றதுக்காக பெரிய ஷெட்டு ஒன்று உருவாகிருக்கோம். 6 வண்டி 7 வண்டி எடுத்துட்டு பண்ணலாம் நம்ம. அதனால இந்த ஷெட்டை ஒன்று போட்டிருக்கோம். போட்டு உள்ளே வேலை செய்யணும் பண்ணிட்டு இருக்கோம், அதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த நியூ ஷோரூமாவில் இப்ப ரோப்பாண்டில் வந்து சைட்ல வந்து சுத்தமாக பண்ணிருந்தீங்க,
இப்ப என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சுருத்தம் இந்த பக்கமா வச்சிருக்கோம் புரியுங்களா. சுத்தத்து இந்த பக்கமா வச்சிருக்கோம். இந்த மாதிரி சுத்தி இந்த பக்கமா ஏற்றிக்கலாம். அதனால அங்கிருந்து சுத்தும் போது ரொம்ப லென்த்தா போயிருதுன்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அதனால நம்ம மாடல் மாத்தன்றதுக்கு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதாங்க. நம்ம அதான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்கிட்ட கால் பண்ணி சொன்னா மட்டும்தான் நாங்க அந்த பிரச்சனை அட்டன் பண்ண முடியுங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அப்படியே போன் எடுக்கலாம். வாட்ஸ்அப்ல கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களை பாக்குறேங்க. நன்றி, வணக்கம்.